மரியாதைக்குரிய உளவுத்துறையினுடைய தலைவர் பொட்டமான் அவர்கள் சொன்ன செய்தி இன்றைக்கும் எனக்கு அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறது போன்று இருக்கின்றது. அவர் சொன்ன செய்திதான் சட்டசபையில் நேற்றைக்கு பேசியது. இந்த இனப்படுகொலையை உலகம் முழுக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் மட்டுமல்லாது எங்கெல்லாம் இந்த இனப்படுகொலைக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களையும் நாம் அணிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அது அந்த வகையில் நீங்கள் எப்போதும் இந்த இனப்படுகொலையை குரல் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதுல நமக்கு எந்த இடத்துல நெருடல் வருதுன்னு பார்த்தா, வன்னியரசு அவர்கள் அங்கே சென்றது 2008ஆம் ஆண்டு. அந்த இறுதி யுத்தம் நடைபெற்று அது அந்த இனவழிப்பு என்று 1.5 லட்சம் பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17-18ஆம் தேதிகளில் அவர் கூறியதைப் போலவே. அப்படிப்பட்ட நிலையில் 2009இல் நடைபெறவிருக்கக்கூடிய இனப்படுகொலை குறித்து 2008ஆம் ஆண்டு எப்படி உளவுத்துறை தலைவர் அவர்கள் வன்னியரசுவிடம் தெரிவித்திருப்பார் என்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது நமக்கு. அதே போல அப்படி அவர் கூறியிருந்தாலுமே அதை வன்னியரசு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பேரவைக்குள் மட்டும்தான் முதலாக சொன்னார் என்று நான் அதிகாரப்பூர்வமாக சொன்னார் என்று எடுத்துக்கொண்டால், இத்தனை ஆண்டுகள் ஏன் வன்னியரசு அதை வெளிப்படுத்தவில்லை? கடந்த 5 ஆண்டுகளாக வன்னியரசு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய விசிகாவினுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இருந்தாங்க. ஒரு நாள் கூட அவர்கள் யாரும் இந்த வன்னியரசு அவர்கள் சொல்லி கொடுத்தாவது எங்கிட்ட உளவுத்துறை தலைவர் சொல்லியிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர்களே தயவு செய்து இது ஒவ்வொரு கூட்டத்திலும் இது பேசுங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்று வன்னியரசு ஐயா அவர்கள் சொல்ல தவறிவிட்டாரா என்கிற கேள்வியும் நமக்கு எழுது. அல்லது வன்னியரசு ஐயா சொல்லிவிட்டும் அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசாமல் விட்டு விட்டார்களா என்கிற கேள்வியும் எழுகிறது. அதே போல வன்னியரசு அவருடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லைங்களா? அப்போ இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஏன் அவர் உளவுத்துறை தலைவர் சொன்னதை நாடாளுமன்றத்திலும் தொல் திருமாவளவன் ஐயா சொல்லாமல் விட்டார், அவரிடம் வன்னியரசு ஐயா சொல்லாமல் விட்டுட்டாங்களா, இல்லை வன்னியரசு ஐயா சொல்லியும் தொல் திருமாவளவன் மறந்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது. இதையெல்லாம் தாண்டி 2009ஆம் ஆண்டு முத்துக்குமார் என்கிற ஒரு பத்திரிகையாளர் மனம் வருந்தி தன்னுடைய இறப்பாவது இந்த உலகத்திற்கு அங்கே நடக்கக்கூடிய இனவழிப்பு இனப்படுகொலை குறித்து சொல்லட்டும் என்று தன் உடலை எரிபொருள் ஊற்றி மாய்த்து கொண்டார். அவர் அந்த முத்துக்குமாரனுடைய ஊர்வலத்தை ஆள் அரவமில்லாத பாதையில் திருப்பி விட்டவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவ்வாறு நீங்கள் திருப்பக்கூடாது, மக்கள் வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று போராடிய மாணவர்களை அடிதடி செய்து வன்முறையை கையாண்டு அவர்களை அடித்து விரட்டியவர் இந்த வன்னியரசு. அப்போ உளவுத்துறை தலைவர் சொன்னது பொய்யா கோபால் என்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா?